அரசுக்கு சொந்தமான முந்திரி காட்டில் மரத்தில் கட்டியபடி தொங்கிய புடவை மற்றும் மண்டைவோடு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த இருப்பு கிராமத்தில் அரசு வனத்துறைக்கு சொந்தமான முந்திரிக்காடு அமைந்துள்ளது. இங்கு மரத்தில் கட்டிய புடவை ஒன்று தொங்குவதாகவும் அதன் அருகே மண்டைப்பூடு மற்றும் கை கால் எலும்புகள் கிடப்பதாகவும் ஊமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் விரைந்து சென்ற ஊமங்கலம் காவல்துறையினர் மரத்தில் கட்டப்பட்ட புடவை மற்றும் மண்டைப்பூடு எலும்புகளை சேகரித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் தடயவியல் துறைக்காக சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து முதற்கட்ட விசாரணையில் கிழக்கு இருப்பு கிராமத்தை சேர்ந்த முத்துவேல் என்பவரின் மனைவி பவுனாம்பாள் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு காணாமல் போனதாக அவரது உறவினர்கள் ஊமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் முந்திரி காட்டில் மண்டைவோடு மற்றும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டது காணாமல் போன பவுனம்பாளாக இருக்கக்கூடும் எனவும் மரத்தில் தொங்கிய புடவை அவரது புடவை போல் இருப்பதாகவும் தடயவியல் துறை பரிசோதனை முடிவுக்கு வந்த பின்பே யார் என தெரியவரும் என காவல்துறையினர் கூறினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.